ஆனை முகவர் கிளைய ஐயா, ஆனை முகவர் கிளைய ஐயா, அருணகிரி தேனனையச் சொல்லான் திருப்புகழை, திருப்புகழை யான் நினைந்து போற்றிடவும் நின்னை புகழ்ந்திடவும் பொற்கமலம் சாற்றிடவும் ஓதிடவும் அருள்தாயங்கரனே, அருள்தாயங்கரனே, அருள்தா. ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் என்னாலும் வானம் அரசாழ்வரம் பெறலாம், மோன வீடேறலாம், மோன வீடேறலாம் யானை கிளையான், யானை கிளையான் திருப்புகழை கூறினார்காமே இக்கூறு, நலம் பெறலாம் திருப்புகழை கூறினார்காமே இக்கூறு. பெரியோர்களுக்கு பணிவான நமஸ்காரங்களோடு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அற்புதம் மிகு திருப்புகழ் பாடல்கள், குருநாதர் அருணகிரிநாத சுவாமிகள் 6 படை ஸ்தலங்களுக்கு அருளிய திருப்புகழ் பாடல்கள். முதல் படை வீடான திருப்பரங்குன்றம், 2வது படை வீடான திருச்செந்தூர், 3வது படை வீடாக தற்பொழுது பழனியம்பதி சென்று கொண்டிருக்கிறோம். நேற்றைய முன்தினம் வரை பழனியம்பதி 33 பாடல்கள் நிறைவு செய்திருக்கிறோம். சுவாமியுடைய கட்டளை என்னன்றது தெரியலை. இன்னைக்கு நிறைவரும் தருவாயில் தான் சுவாமி அனுகிரகம் தெரியும். முதல் பாடல்லையே விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டோம், அதனால் நேராக பாட்டுக்கு போயிடுறோம். பழனியம்பதி பாடல் தர்மாவதி என்று சொல்லக்கூடிய ராகத்தோட ஆதி தாளத்தில் முருகப்பெருமான் காட்சி தர வேண்டும், அதுவும் எவ்வாறாக தர வேண்டும், மயில் மீதிலே அமர்ந்து காட்சி தர வேண்டும் என்ற விண்ணப்பத்தை எம்பெருமான் முன்வைக்க தகர நறுமலர் பொதுளிய குழலியர் என துவங்கும் 34வது பாடல். உங்கள்கிட்ட இருக்க புஸ்தகத்திலே தெரியும், பின்னாடி அந்த ஸ்தலத்துடைய எண் போட்டிருப்போம். முதல்ல போட்டிருக்கிறது மொத்த தொகுப்பின் பாடல் எண்கள். நூற்றி 37வது பாடல் நினைக்கிறோம். 37 38 பார்த்தேங்க. தகர நறுமலர் பொதுளிய குழலியர் கலக கருவித விழிவலை படவிதி தலையில் எழுதியும் மனைவியில் உறவிடு அதனாலே, தகர நறுமலர் பொதுளிய குழலியர் கலக கிருவித விழிவலை படவிதி தலையில் எழுதியும் மனைவியில் உறவிடு அதனாலே, தனையர் அனைத்தமர் மனைவியர் சினகிதர் சுரபி விரவிய வகையென நினைவுறு தவனம் சலதியில் முழுகிய இடர்படு துயர் தீர, பகர முதல் உள பொருளினை அருளிட இறக்கை குவி செய்து உருகிட உருகிய அகர எனவலன் இடர் உற எழில் உனது இரு பாதம், அருளருளுடன் மருளர இருளர கிரணகையில் கொடு குறுகனி கொடியொடு அழகு பெற மரகத மயில் மிசை வர இசைவாயே,
அருள அருளுடன் மருளற இருளற கிரணயில் கொடு குறுகணி கொடியோடு அழகு பெற மர கதமையில் மிசைவர இசைவாயே அழகு பெற மரகத மயில் மிசைவர இசைவாயே சிகர குடையினில் நிறைவர இசை தெரி சதுரன் விதுரனில் வருபவன் அலையது திருடி அடிபடு சிறியவன் நெடியவன் மதுசூதன் திகிரி வலை கதை வசித்தனு உடையவன் எழிலி வடிவினன் அரவு பொன்முடி மிசை திமித திமி திமி என நடமிடுமறி மருகோனே திகிரி வலை கதை வசித்தனு உடையவன் எழிலி வடிவினன் அரவு பொன்முடி மசி திமித திமி திமி என நடமிடுமறி மருகோனே பகர புகர்முக மதகரி உழை தரு வனிதை வெறுவமுன் வர அருள் புரி குக பரம குரு பர இமகிரி தருமையில் புதல்வோனே பலவின் முது பழம் விளைவு செய்தொழுகிய நரவு நிறைவையல் கமுகடர் பொழில் திகழ் பழனி மலை வரும் புறவல அமரர்கள் பெருமாளே பலவின் முதிபழம் விளைவு சிதொழுகி நரவு நிறைவயல் கமுகடர் பொழில் திகழ் பழனி மலைவர் பெருமாளே பழனி மலை வரும் புறவலரமரர்கள் பெருமாளே அழகு பெறமர கதமயில் மிசை வர இசைவாயே பழனி மலை வரும் புறவல அமரர்கள் பெருமாளே இசைவாயே பெருமாளே 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 அற்புதமான பாடல் அது. மெய்ப்பொருளை உபதேசிக்க முருகப்பெருமானே நிவிர் சேவற்கொடியோடு வந்து எமக்கு அருள் புரிக என்பது அந்த பாடலுடைய ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான ஒரு செய்தி. அடுத்ததாக மோகத்தின் தீயில் வீழ்ந்து விடாமல் உனது பாதமலரனை மட்டும் முருகப்பெருமானே எமக்கு அருள் புரிய வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு 35வது பாடல் வசந்தா என்று சொல்லக்கூடிய ராகத்தில் தத ததர ஆடியோ டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த லைவ் ததர வசந்தா என்று சொல்லக்கூடிய ராகம் ஆதி தாளத்தில் முருகு செறிகுழல் என துவங்கும் பாடல்.
முருகு செறி குழல் முகிலென நகில் நறு முளரி முகையென இயலென மயிலென முறுவள் தளவென நடைமடவன இருப்பார்வை முருகு செறி குழல் முகிலென நகில் நறு முளரி முகையென இயல் என மயில் என முறுவள் தளவென நடைமடனமென இருப்பார்வை முளரி மடல் என இடை துடியது என அதரமிலவென அடியினை மலரென மொழியும் அமுதென முகமெழில் மதியென மடமாத உருவமினையன என வரும் உருவக உரை செய்தவர் தரு கலவியின் இல்லவிய உலகின் மெழுகென உருகிய கசடனை ஒழியாமல் உவகை தரு கலை பல உணர் பிறவியில் உவரி தனிலுறும் அவலனை அச்சடனை உனது பரிபுற கழலினை பெற அருள் புரிவாயே அரவம் மலிக்கடல் விடம முதுடன் எட அறிய எனும் நரை இவன் முதல் அனைவரும் அபயம் என அதை காயில் இமயவன் அருள் பால அபயம் மிக என அதை அயில் இமயவன் அருள் பால அமர் சீனி சிறர் உடலவை துணிபட அமர் செய்னி சிசரர் உடலவை துணிபட அவனி இடிபட அலை கடல் போட்டிபட அமரர் சிறை விட அடலையில் நொடியினில் விடுவோ பரவும் புனமிசை உரை தரு குறமகள் பனை கொள்ளனி மூலை முழுகு பன்னிரு புய பனில சரவணை தனில் மூலரியில் வரு முருகோனே பரமகுருவர எனும் முறை பரசோடு பரவி அடியவ துதி செய்ய மதித்தவள் பழனி மலைதனில் உரை பழனி மலைதனில் இனிதுரை அமரர்கள் பெருமாளே பழனி மலைதனில் இனிதுரை அமரர்கள் புரிவாயே உனது பரிபுற கடல் இணை பெறகருள் புரிவாயே பெருமாளே முருகோனே பெருமாளே முருகப்பெருமானுடைய திருவடியை பெற்றிடுவதற்காக தினமும் பாட வேண்டிய அற்புத பதிகங்களில் இதுவும் ஒன்று. ரீதி கவுளை என்று சொல்லக்கூடிய ராகத்தில் சகரே கமனி நிதமனி நிசா சானிதம கம பாமகரி சா கணத்து இறுக்கி பெருத்து இழகி பனைத்து மனத்து இதத்து முக கருப்பு மிகுத்து அடர்த்து நிகர் தலமீராய் கணத்து இறுக்கி பெருத்து இழகி பனைத்து மனத்து இதத்து முக கருப்பு மிகுத்து அடர்த்து நிகர் தலமேராய் கவட்டையும் மெத்தடக்கி மதர்த்து கர கெருவித்து இதத்திடும் நல் கலை ஜவுலி தலை குலவி களி கூறும்
தனத்தியர்கட்கிதத்து மிகுத்து அனர்க்குள் மெழுக்கு என புவியில் தவித்திழி சொல்பவ கடல் ஊற்ற அயர்வாலே சலித்த வெறி துடக்கு மனத்து இடுக்கன் என சிரிக்க மயல் சலத்தின் வசைக்கு இணக்கமூற கடவேனோ புனத்தின் மலை குரத்தி உயர்த்திருக்கு தன குடத்தின் அறை உயர்த்தவனல் கருத்தை உடை குகவீரா பொறுப்பரசர்க்கு இறக்கமுடு உற்ற அறல் செடியிலத்த அச்சிவனில் புலச்சி தனக்கு இதத்தை மிகுத்திடு நாதாம் சினத்தெதிர் துட்டகர கர்த்தமை திகைத்து விழ கணப்பொழுதில் சிதைத்திடுனல் கதிர்கை படை துடையோனே செரு கொடுனல் தவக்கமலத்து அயர்குமரி குமரில் புரிசை திருப்பழனி கிரி குமர பெருமாளே திருப்பழனி கிரி குமர பெருமாளே பெருமாளே குகவீரா நாதா பெருமாளே குருநாதா ரொம்ப பிரபலமாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த பாட்டை தினமும் பாடிட்டு இருந்தால் போதும் அப்படின்றது சுவாமியுடைய வாக்கு. குறித்த மணி பணி துகிலை திருத்தியுடுத்து இருள் குழலை குலைத்து முடித்து இலை சுருளை பிளவோடே குதட்டி துப்பு உதட்டை மடித்து அயில் பயிலிட்டு அழைத்து மருள் கொடுத்து உணர்வை கெடுத்து நக கூறியாலே பொறித்து தனத்து அனைத்து மன செருக்கின கைப்பொருள் கவர உணர்ச்சிதனில் பிணிப்படுவித்திடுமாதர் புலத்தலையில் செலுத்தும் மன பிரமத்தையர பிரசித்தமுற புரித்து அருளி திருக்கழலை தருவாயே
பறித்த தலை திருட்டமன குருக்கள் அச துருக்கள் இடை புழுக்கள் புக கழுக்கள் புக திருநீரு பரப்பிய தத்திருப்பதி புக்கு அனல் புனலில் கனத்த சொலை பதித்து எழுதி புகட்ட திரள் கவிராஜ செறித்த சடை சசித்தறிய தகப்பன் மதி துகப்பன் என சிறக்க எழுத்தருள் கருணை ஒருவே சிறக்க எழுத்து அருள் கருணை பெருவாழ்வே திகழ்படுசை பதிக்குள் என்னை தடுத்தடிமை படுத்த அருள் திருப்பழனி கிரிக்குள் குமர பெருமாளே திருப்பழனி கிரி குமர பெருமாளே சிறக்க எழுத்து அருள் கருணை பெருவாழ்வே புரித்தருளி திருக்கழலை தருவாயே பெருமாளே பெருவாழ்வே கருணை பெருவாழ்வே கருணை பெருமாளே. இதில் ஒரு அற்புதமான வரியை நீங்கள் காணலாம். தகப்பன் மதி துகப்பனென தந்தை மெச்சிய மைந்தன் என வருவது ரொம்ப அரிது. ரொம்ப அற்புதமான பாடல். இதில் அனல் புனல்வாதங்கள் செய்தது, அனல்வாதம் புனல்வாதம் புரிந்த போது அந்த சம்பவங்களை எல்லாம் மதுரையம்பதி சமணர்களை கழுவேற்றிய வரலாறை இந்த ஒரு 2 பத்தியில் பிற்பாடு சொல்லுகிறார். திருநீற்றுப்பதிகம் பாடிய வரலாற்றையும் இங்கே அற்புதமாக குறிப்பிடுகிறார் சுவாமி. ஞானசம்பந்தருடைய அந்த பெருவாழ்வை பற்றி மிக சிறப்பாக குறிப்பிடுகிறார். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கௌலை என்று சொல்லக்கூடிய ராகம். சுவாமி மாதர் மயலற என் வாழ்வு சிறப்புற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை. வள்ளியம்மையை முருகப்பெருமான் பணிந்தார் என்று பல இடங்கள் அருணகிரிநாதர் சொல்வதை பார்த்துட்டு ஏன் போய் வள்ளிக்கிட்டு போய் இவர் காலில் விழணும், இவர் ஏன் காலை பிடிக்கணும்? இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. இங்கே தாய் தன் குழந்தையை மிக கருணையோடு பாலூட்டி வளர்க்கிறாள். இப்போ நீங்கள் பாருங்களேன், சில நேரத்தில் பட்டுக்குட்டியில் செல்லமில் காலில் கூட விழுகிறேன், சமத்தாயிறேன் சொல்கிறது இயற்கை தானே. தன் குழந்தையை அந்த அரவணைக்கும் பொழுது அந்த வார்த்தைகள், அதுபோன்று தனக்காகவே தவம் இருந்து தன்னை அடைய வேண்டும் என்று வந்த ஒரு பெண், அவளுக்காக அங்கே சில வார்த்தைகளை, அங்கே சில செயல்களை நாமெல்லாம் மெச்சும் அளவிற்கு செய்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதமான பாடல் இது. உத்தமி என்று ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் சுவாமி இங்கே அம்பிகையை பற்றி சொல்லும் பொழுது. நம்ம பாடலின் உத்தமி புதல்வனின்னு பார்த்துருக்கோம், இமவான் மடந்தை உத்தமி பாலான்னு பார்த்துருக்கோம். இவ்விடத்திலும் அதுபோன்று ஒரு அற்புதமான வரியை பயன்படுத்துகிறார். அதன் பொருள் அப்படின்னு பார்க்குற பொழுது, சிவபிரானை நிந்தித்து தக்ஷன் வேள்வியை மேற்கொள்ளுகிறான். இந்த அம்மாட்ட எவ்வளவோ சொல்கிறார் வேண்டான்னு, இந்த அம்மா போய் சரி பண்ண போகிறேன்னு போகிறாங்க. எப்பயுமே பொன் குழந்தைகள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற வரை தான் எங்கள் வீட்டில் பெரிய மரியாதை. கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னு வச்சுக்கிங்க, உன் வேலையை பாருன்ற சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் இப்படி வந்துடுவோம். எப்பயுமே ஒரு பெண் மருமகளாக இருக்கும் வரை ஒரு சிந்தனையில் இருப்பாள். அவளே மாமியாராக மாறினவுன்னு அவள் சிந்தனை மாறிவிடும். இது குணத்தின் இயற்கை. நீங்கள் பாருங்களேன், எதுவும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுபோல் இந்த அம்மாட்ட சொல்கிறார் சிவன், போகாதம்மா, அவன்தான் புத்தி பிசகி செய்கிறான் அப்படின்னா நீ போய், இல்லை நான் போய் என் தந்தையை திருத்தி விடுகிறேன் என்று சொல்லுகிறாள். அவளால் அது முடியலை. அப்போது அவள் என்ன நினைக்கிறா, உனக்கா நான் மகளாக பிறந்தேன், இந்த உடல் வேண்டாம் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறாள் கணவனுக்காக. அப்பயே என் புருஷன் சொன்னானே கேட்டியா, கேட்கலையே, அந்த புத்தி புருஷன் சொல்லி கேட்கலையே என்று தன்னை முழுமையாக அழித்து கொள்ளுகிறாள் தேவி. மீண்டும்
பர்வத ராஜகுமாரியாக பிறக்கின்ற வரலாற்றை சுவாமி அழகாக சொல்கிறார். அப்படி அந்த பெண் இருந்ததால் தான் அவளுக்கு பார்வதி தேவிக்கு உத்தமி என்று ஒரு பெயர் உண்டு. புருஷன் பேச்சை கேட்டால் உத்தமி, பொண்டாட்டி பேச்சை கேட்டால் உத்தமன் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அற்புதமான பாடல் இது. கலவியில் இச்சித்திறங்கி நின்றிரு கனதனம் விற்க சமைந்த மங்கையர் கைல்கள் சிவப்ப பரிந்து நண்புடும் இன்பமூரி கணிதழ் உற்றுற்றறிந்து அங்குறும் அவசமிகுத்து பொருத்தியின் புறும் கலகம் விளைத்து கலந்து மண்டனை அங்கமீதே புலவியனல் கைத்தலம் கொண்டங்கனை கொடியிடை மெத்த தூவண்டு தன் புயல் குழல் அழக கட்டவிழ்ந்து பண்டையில் அங்கம் வேராய் புரிதறி வட்ட தடர்த்து சிந்துர முகதளமுத்து பொழிந்திலங்கிட கொடியமயல் செய்பெரும் தடம் தனில் மங்களம். கொடிமயல் செப்ப பெரும் தடம் தனில் மங்களாமோ இலக்கிய சித்திர புனம் தனிந்துரை குறமகள் கச்சு கிடந்த கொங்கெமன் இனிதுரு பத்ம பதம் பணிந்தருள் கந்தவேளே எழுகடல் வற்ற பெரும் கோடும் கிரியிடி படமிக்க பிரச்சண்டம் விண்டுரும் இகலர் பதைக்க தடித்திலங்கிய செம்கை வேலாய் பலவிதனல் கற்படர்ந்த சுந்தரி பயில் தரு வெற்பு தரும் செழும் கொடி பனை முலை மெத்த பொதிந்து பண்புருகின்ற பாலை பல திசை மெச்ச தெரிந்த செந்தமிழ் பகர் என இச்சி துகந்து கொண்டருள் பழனியில் வெற்பில் திகழ்ந்து நின்றருள் தம்பிரானே பழனியில் வெற்பில் திகழ்ந்து நின்றருள் தம்பிரானே. நான் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சின்ன பாட்டு ஏதாவது வருமானு பார்க்குறேன். எல்லாம் 9-5 வேஷ்டியாகவே இருக்கு. 4 மலை வேஷ்டி ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? 8 மலைமாக இருந்தாலும் பரவாயில்ல. நானும் ஒரு இலக்கு இன்னைக்கு சீக்கிரம் ஆரம்பித்து போயிடலான்னு. அப்படியெல்லாம் போக முடியாது ராஜா இரு அப்படின்ற மாதிரி. அற்புதமான அடுத்த பாடல் தன்யாசி என்று சொல்லக்கூடிய ராகத்தில் அமைத்திருக்கிறோம். ஒரே அம்பிகை பெருமையாக பண்ணிட்டு இருக்கார். ஒரு பாடல்லையும் பத்தினி பதிவிருதை அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்போ இங்கே பதிவிருதையா சங்கரி, சுகத்தை தரக்கூடியவள் என்று பொருள் பெற்றவள். ரொம்ப அற்புதமான பாடல் இது. இதுவும் மிகப்பெரிய பாடல் தான். இதில் பார்வதியை பெருமைப்படுத்தக்கூடிய அற்புதமான பாடல் இது. உமாதேவியுடைய நிறம் பச்சை, அதுவும் மரகத பச்சை என்பது தேவியுடைய நிறமாக கூறுகிறார் சுவாமி இந்த பாடலில். பச்சை நிறம் பேரழகு உடையது, பசுமை பொருந்தியது. கண்டாருடைய அந்த கருத்தை அப்படியே கவரும் ஆற்றல் உடையது அந்த பசுமை நிறத்திற்கு. அதான் மீனாட்சி அந்த தேவியுடைய அழகை சொல்லி மாளாது. அதற்காகத்தான் சுவாமி நீங்கள் அந்த வருகை பருவம்லாம் முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழ் கேட்டிங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் தேவியை பற்றி. என்ன அதை பெருமையாக இவ்விடத்தில் மிக அற்புதமாக சொல்லுகிறார் இந்த பாடலில். தன்யாசி ராகம். கனகசபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும். கோபாலகிருஷ்ண பாரதியார் ரொம்ப அற்புதமான கவிஞர். கோபாலகிருஷ்ண பாரதியார் அவருடைய நந்தனார் சரித்திரம்ன்ற ஒரு அற்புதமான நூல் படைப்பு. அதில் பல பாடல் நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கக்கூடும். அதில் தான் அந்த நந்தனார் சரித்திரமே அவருடைய அந்த ஒரு அற்புதமான நாடக காவியமாக செய்தார். பல பாடல்கள்
சபாபதிக்கு வேற தெய்வம் சமானமாகுமா. ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். சத்குரு தியாகராஜர் ஒரு தடவை பார்க்க போகிறார் கோபாலகிருஷ்ண பாரதியார். அப்போது சத்குரு தியாகராஜ சுவாமி ஆபோகிராகத்தில் பாடின்னு இருக்கார். பாடுற பொழுதும் கேட்குறார் தியாகராஜர், நீ ஏதாவது இந்த ஆபோகியில் பண்ணியிருக்கீரா அப்படின்னு. ஏன்னா இவர் முழுக்க சிவபக்தர் நம்முடைய கோபாலகிருஷ்ண பாரதியார். அவர் புன்னகை எப்பயுமே தனக்கு ஒன்று தெரியலை அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஞானியர் தெரியலைன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. சிரிச்சிட்டா நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அதை விட்டுட்டு திருப்பி நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது அவங்கள. என்ன சுவாமி புரிஞ்சுட்டு விட்டார். போயிட்டு மறுநாள் வரார் தியாகராஜர்கிட்ட, வாங்கோ சுவாமி, ஏதோ நீங்கள் ஒரு பிரார்த்தனையோட வந்திருக்கேள் போல என்ன. ஆமான்னு சொல்லிட்டு அப்போ பாடுறார், சபாபதிக்கு வேற தெய்வம் சமானமாகுமா. அற்புதமான பாடல். கிருபாநிதி இவரை போலே கிடைக்குமோ இதரணி தன்னில் சபாபதிக்கு. அற்புதமான பாடல். எதுக்கு சொல்கிறோம்னா, அவங்க நீ நாராயணனை கும்பிடுறியா கும்பிட்டுக்கோ, நான் சிவனை கும்பிட்றேன் கும்பிட்டுக்கிறேன், நீ முருகனா கும்பிட்டுக்கோ. ஒருத்தரை ஒருத்தர் அந்த ஒரு தேவையற்ற வார்த்தைகளால் தாக்கி கொள்ளாமல் எனக்கு பிடித்த பக்தியில் நான் ஈடுபடுகிறேன். அந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் அற்புதம். அவருடைய பல பாடல்கள், அது ஒரு பெரிய சரித்திரமாகவே இது பார்க்கணும். நல்ல அற்புதமான ஒரு கவிஞர். உவே சுவாமிநாத ஐயர் அவர்களுடைய சரித்திரத்தில் இது குறிப்பிடப்படுகின்றது. உவே சுவாமிநாத ஐயர் கோபாலகிருஷ்ண பாரதியுடைய சிஷ்யர்களில் ஒருத்தர். அவர் சங்கீதத்துக்காக போனார். 5 கிளாஸ்லேயே அனுப்பி விட்டார், நீ போயிட்டு வா, நீ போனால் தான் தமிழ் வாழும், இசையை நாங்கள் எப்படியாவது வாழ வச்சுக்கிறோம், நீ தமிழை வாழவைன்னு உவேசாவை வராதேன்ட்டார். அந்தளவிற்கு தமிழ் மீது பற்று. இது அற்புதமான பாடல். தன்யாசி என்று சொல்லக்கூடிய ராகம். தனத்த தத்த தனத்த தந்தன தத்த தனத்த தந்தன தனதனத்த தனத்த தந்தன தனதான முகில் அழகத்தில் கமழ்ந்தவன் பரிமல கலர்துற்ற கலந்திடம் தருமகில் நுதல் தைத்துயர்ந்த மங்கையர் அங்கம் மீதே தருமுகில் நுதி தைத்து துயர்ந்த மங்கையர் அங்கம் மீதே முகம் வியர் உற்று பரந்த செம்கையல் விழியினை செக்க சிவந்து குங்கும மிருகமதமத்த தனங்களின் மிசை எங்கும் மேவே உக உயிரொத்து புயங்களின் உறவினையுற்று திரண்டு கொங்கு அளவுறு மனையுற்று திறங்கு மஞ்சமில் ஒன்றுமேவி ஒளிதிகள் பத்ம கரங்களின் புறம் உருவலையொக்க கலின்கள் என்கவும் உயர்மயலுற்று இறங்கும் என்பது ஒழிந்திடாதோ. ஜகமுழுதொக்க பயந்த சங்கரி அடியவர் சித்த துறைந்த சம்பிரம் சிவன் ஒரு பக்க துறைந்த மங்கை சூமங்கை நீடு திகழ்வன பச்சை பசங்கி அம்பனம் கரதளிகச் சுற்றிலங்கு கொங்கை திருகருணல் பொன் பறந்திடும் வரை அண்டம் மீதே பகலிரவற்றிட்டுயர்ந்த கம்பிக திரிவுரை முற்றிட்டிரண்டொடுன்றலர் பரிவுறக்கச்சியும் பரபிரமி அன்பு கூறும் பதிவிரதை மிக்க சிரம் தெரிந்தருள் பகிரதி வெற்பில் பிறந்த பெண்தரு பழனியில் வெற்பில் திகழ்ந்து நின்றருள் தம்பிரானே. பதிவிருதை மிக்க சிரம் தெரிந்தருள் பகிரதி வெற்பில் பிறந்து பிந்தரு பழனியில் வெற்பில் திகழ்ந்து நின்றருள் தம்பிரானே தம்பிரானே.
அற்புதமான வரி. பதிவிரதையா. நம்மள யார் பதிவிரதன்னு சொல்கிறாங்களா பார்த்தேல? அம்பிகைக்கு அந்த பாராட்டுதல் கூட பெண்களுக்கான வார்த்தைகள் அப்படியே அள்ளி தெளிச்சு விட்டுருக்கார் தேவியை, பார்வதி தேவியை. பதிவிரதைன்னா வீட்டுக்கார் பேச்ச தட்டாமல் கேட்கிற பத்தினின்னு பொருள். வீட்டுக்கார் பேச்ச தட்டாம கேட்கிற பெண்மணிகளுக்கு பெயர் பதிவிரதையா. கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க. அப்படி வீட்டுக்கார் ஒரு கோடு போட்டார்னா அந்த கோட்டை பார்ப்பாங்களே தவிர தாண்ட மாட்டாங்க. நம்மளாம் அழிச்சாதான் உண்டு, அழிக்க வச்சுருவாங்க. என்ன, அதை தாண்டி தான் நம்ம வாழ்ந்தாகணும். என்ன அற்புதமான பாடல். சுவாமி எல்லா இடத்துலையும் முருகனை போற்ற வந்துட்டு அம்மாவை போற்றாரு, அப்பாவை போற்றாரு, மாமனாரை போற்றாரு, நாரதரை போற்றார். எல்லாத்துலேயும் முருகனை உத்தமி புதல்வான்னு முடிச்சுட்டு போயிடுறார். அற்புதமான பாடல், வரப்போகிற பாடல். இந்த பாடல் நாம் போட்ட மெட்டு வேற. அவனித நிலை பிறந்து இதே காலகட்டத்தில் நான் என்ன பண்ணேன்னா மற்றும் ஒரு பாடல் வரப்போகுது பாருங்க. அடுத்து கருவில் உருவாகி வந்துன்னு ஒரு பாடல். அந்த பாடல் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த அமைப்பில் பண்ணியிருந்தேன், ஆபேரியில். ஆனால் நம்ம மதிப்பிற்குரிய பெரியவர் திரு பாண்டிச்சேரி சம்பந்தம் குருக்கள் என்ன பண்ணாருன்னா, அவர் நாடா ஒளிப்பதிவாகவே அதை வெளியிட்டாங்க. அப்போ என்ன எடுத்துன்னா அந்த மெட்டு மிக பிரபலமாகி போயிடுது, அவனிதில் அவர் செய்த மெட்டு. ஆனால் அதே மெட்டில் தான் கருவில் உருவாகி வந்து நானும் பாடியிருப்பேன். நான் கொஞ்சம் காலங்கள் பிற்பாடு பாடினது அது. அவர் தான் முதல்ல அதை பாடினார் அந்த அமைப்பில். அப்போது அப்புறம் யோசித்தேன், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு போமே, இதில் என்ன அப்படின்னு. அவர் மெட்டிலேயே பாடிடுறத ஒன்றும் மாற்றலை. அதனால் நாங்கள் முதல்ல போட்டிருந்தது ஒரு காவடி சிந்து மெட்டை அமைப்பாக போட்டிருந்தோம். அதை கொஞ்சம் மாற்றி சுவாமி திருவருளில் அவர் பாடின அமைப்பிலே பாடிட்டு அதுக்கு அடுத்த கருவில் உருவாகி வந்தும் அதே ஆபேரியில். அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவிழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோன. அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவிழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகழ்ந்து அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனை உந்தல் அருள் சேராய். மவுன உபதேச சம்பு மவுன உபதேச சம்பு மவுன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகாதேவர். மவுன உபதேச சம்பு மதிய ருகவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகாதேவர் மனம் மகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேல.
பவனி வரவே உகந்து மகிழின் மிசையே திகழ்ந்து பவனி வரவே உகந்து மகிழின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே ஜெரி முருகன் எனவே யுகந்து பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகழ்ந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை 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 மீதமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. சிவாகமங்கள் 28 சிவாகமங்கள் பற்றி இதில் அற்புதமாக குறிப்பிடுகிறார் சுவாமி. சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற அந்த 4 பாதங்களை கொண்டு அந்த 28 ஆகமங்கள். மவுன உபதேச சம்பு இந்த சுவாமி ஆர்டர் அவர் பண்ணாரா செங்கல்வராய பிள்ளை பண்ணாரா தெரியல. நம்ம முதல்ல பார்த்தோம் பார்வதி தேவி தன் தகப்பன் செய்த அந்த பணியின் காரணமாக அந்த கோபத்தின் காரணமாக தன்னை மாய்த்து கொண்டு பிறந்தார்னு. அந்த பார்வதி தேவி இல்லாத காலத்தில் தான் சுவாமி மௌன குருவாக உட்கார்ந்துக்கிறார். அந்த சனத்குமார்கள் 4 பேர்களுக்கு உபதேசம் பண்ணி நந்திக்கிட்ட யார் வந்தாலும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு மௌன குருவாக இருந்த வரலாறு அந்த பதிவுக்கு பிறகுதான், அந்த தேவியினுடைய தன் உடலை மாய்த்து கொண்ட பிறகுதான். கரெக்டாக அதுக்கடுத்து இந்த பாட்டு இங்கே வந்து சேருது. மௌனகுரு வீட்டில் பெரிய பிரளயம் வெடிச்சிருதுன்னு வச்சுங்களேன், புருஷன் பேசாமல் இருந்துட்டால் அந்த குடும்பத்துக்கு நல்லது, அந்த வம்சத்துக்கே நல்லது. நீங்கள் வேணாலும் பாருங்களேன், அவங்கள பேச விட்டுருணும். பேசுமா, அந்த நேரத்தில் நம்ம மௌன குருவாக இருக்கணும். மௌன உபதேச சம்பு சிவனே நீந்தான் எனக்கு கதி, அதுவும் சிவன் வேண்டாம் தட்சிணாமூர்த்தி நீந்தான் எனக்கு கதி. இப்பயுமே அப்படித்தான், பெண்கள்னு இல்லை, ஒரு ஆண்கள் பேசினாலும் பெண்களுக்கும் ஒரு விண்ணப்பம். எதிர்த்து அப்படி எதுக மோனையெல்லாம் பாயிண்ட்டை விட வேண்டாம். நீங்கள் அந்த நேரத்தில் உபதேச மூர்த்தியாக தேவியாக அப்படியே சுகாசன தேவியாக இருந்துருங்கோ, பிரச்சனையே வராது. 2 பேரும் மாறி மாறி ஏவுகணையில் விட்டால் தான் அக்னி குஞ்சொன்றுகின்றேன்னு பாரதி பாடுற மாதிரி. பாவம் இந்த சின்ன குழந்தைகள் பொண்ணுங்களையும் இப்படியே பார்க்கும், என்னடா இந்த போடுறாங்க 2 பேரும்னு. அந்த விட்டு கொடுக்கறது ஈகோ, அந்த ஈகோவை ஒழித்தவன் எம்பெருமான் சிவன். அதனால் எந்த நேரத்திலையும் பொறுமை, அந்த நிதானம் என்பது நிச்சயமாக நமக்கு வாழ்வியலில் முன்னேற்றை தரும். சுவாமி ரொம்ப அற்புதமாக அப்படியே பதம் பண்ணிட்டு வந்திருக்கார். அடுத்ததாக மதிநிலை கெடாமல் இருக்க வேண்டும் சுவாமி, எனக்கு இந்த உலக வாழ்வியலில் எல்லாமே மதிமயங்கி போய் திரிகிறேனே சுவாமி அப்படின்ற ஒரு அற்புதமான நேற்றே பார்த்தோம். நம்மளை யாராவது திட்டும் போது மெட்ராஸுக்கு வந்த புதுசில் நீங்கள் கேட்டுக்கலாம், கசுமாலம்னு திட்டுவாங்க. ஐயோ கசுமாலம் என்னடா அப்படி திட்டாங்களேன்னு. அது அருணகிரிநாத சுவாமிகிட்டேருந்து எடுத்தது. நீ கவனிச்சிங்களா இல்லை 30வது பாட்டில்? நான் இது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, சொல்லலை. என்ன கசுமாலன்னு சொல்லி வச்சுருப்பார். எங்கேருந்து அந்த பாயிண்டெல்லாம் எடுக்கிறாங்கன்னா எல்லாம் அருணகிரிட்டேருந்து வந்தது தான். ராமேஸ்வரம் பாட்டிலையும் போட்டு வச்சுருப்பார். இது உடம்பு உள்ள முழுக்க எல்லாம் கசுமாலம். அது என்ன, அது தெரியாமல் நம்ம என்ன 1000 ஸ்ப்ரே அடித்தாலும் அது வெளியில் தோல் தான். சுவாமி ரொம்ப அற்புதமாக இந்த பாடல் சொல்கிறாரு. உலக பசுபாச தொந்தம் அதுவான பண் வியாழ குறிஞ்சி சௌராஷ்டிரம்னு ராகம். தர உலக பசு தன தன தான தந்த தன தான தன தன தான தந்த தன தானாம். மிஸ்ர ஜம்பை. தர ரீ 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 உலக பசுபாச தொந்தம் அதுவான உலக பசுபாச தொந்தம் அதுவான உலக பசுபாச தொந்தம்
அதுவான உறவு கிளைத்தாயர் தந்தை மனைபாலர் உறவு கிளைத்தாயர் தந்தை மனைபாலர் மலச்சல சுவாச சஞ்சலம் அதால் என் மலச்சல சுவாச சஞ்சலம் அதால் என் மதி கிளை கெடாமல் உன்றன் அருள் தாராய் மதி நிலை கெடாமலுதல் அருள் தாராய் சலமருகு போலை தும்பை அணிசே சரவண பவா முகுந்தன் மருகோனே சலமருகு பூளை தும்பை அணிசே சரவண பவான் முந்தன் மருகோனே பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாள் பழனிமலை வாழ வந்த பெருமாளே மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய் பழனிமலை வாழ வந்த பெருமாளே. சரி, ஒரு 4 முழம் வேஷ்டி கிடச்சிது, சின்ன பாட்டாக இருக்கேன்னு பார்த்தா 9 இன்ச்சு தாளமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஜம்ப தாளம், மிஸ்ர ஜம்பைன்னு பேர். ரொம்ப அற்புதமான பாடல். பல கலை சிவாகமங்கள் பயில்வோனே. ஓ, முருகன் படிச்சுன்னு இருக்காரா அப்படி நினைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்த டாக்டரேட் அவர். அதில் அழகாக கீழே சொல்கிறார் பாருங்க, ஒரு சரவண பவா முகுந்தன் மருகோனே. ரொம்ப அற்புதமான வரிகள், சின்ன பாடலாக இருந்தாலும். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பிறந்தாச்சுன்னா ஹரஹர சிவாகி என தினமும் மனிதனாக பிறந்தவன் உரைத்து கொண்டே இருக்க வேண்டும். சுவாமியுடைய விண்ணப்பம். சிவனடியார்களை கண்டால் அது சிவனே வந்ததாக நினைத்து வணங்க வேண்டும். அது சுவாமியுடைய கருணை. ரொம்ப அற்புதமான பாடல் இது. ஹரஹர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று அரு சமய நீதி ஒன்றும் அறியாமல் அச்சனமிடுவார்கள் தங்கள். தினமும் நினையாமல் நின்று அரு சமய நீதி ஒன்றும் அறியாமல் அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ. அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ. அமரர் சிறை மீளவென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே. கருவின் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து, கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே. கருவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே
கொரிய கூழல் மாதர் தங்கள் அடி சூவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி ஹரஹர சிவாயவென்று ஹரஹர சிவாயவென்று ஹரஹர சிவாயவென்று ஹரஹர சிவாயவென்று ஹரஹர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று அறுசமய நீதி கொன்றோம் அறியாமல் ஹரஹர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று அறுசமய நீதி கொன்றும் அறியாமல் ஆச்சனம் ஈடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ அச்சனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ உரகப்பட மேல் வளர்ந்த உரகப்பட மேல் வளர்ந்த உரகப்பட மேல் வளர்ந்த உரகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவுமால் மகிழ்ந்த மரகோனே உரகபட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவுமால் மகிழ்ந்த மரகோனே உபய குலதீபதுங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழியூரில் அன்று வருவோனே உபய குலதீபதுங்க விருது கவி ராஜசிங்க உரை புகழியூரில் அன்று வருவோனே பறவை மனை மீதிலன்று பறவை மனை மீதிலன்று பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா பறவை மனை மீதில் நின்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேச பகைய சூரர் சேனை கொன்று அமரர் சீரை இளவென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பகைய சூரர் சேனை கொன்று அமரர் சீரை மீளவென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பழனிமலை 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 மீதில் நின்ற பெருமாளே பெருமாளே குமரேச பெருமாளே பெருமாளே இங்கே ஒரு செய்தியை நாம் கவனிக்கணும். சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லி வச்சிருக்கார். அறுசமய நீதி ஒன்றும் அப்படின்ற போது உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஓ, அந்த சைவம், வைணவம், கணாபத்தியம், சௌரம், சாக்தம் இதாக இருக்குமோன்னு அங்கே யோசிக்க வேண்டாம். சுவாமி இங்கு சொல்லக்கூடிய செய்தியை உணர வேண்டும். சைவத்திற்கு அகச்சமயங்கள் 6 உண்டு. அதை பற்றி இங்கே மிக அழகாக சொல்லுகிறார் அவர். சைவம், பாசுபதம், மாவிரதம், காளாமுகம், வாமம், வைரவம் என்று சொல்லக்கூடிய செய்தியை சொல்கிறார். இது சைவம். நாம் சொல்கிறோம் இல்லையா கணாபத்தியம், சவரம், இது வைதிகத்தை அடிப்படையாக கொண்டது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. என்ன சொல்லியிருக்கலாம், சுவாமி ஆதிசங்கரை பெருமைப்படுத்துறதை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அது வேறு. ஆனால் இங்கே அவர் சொல்லுகின்ற பொழுது நம் சைவ சமயத்திற்கு உட்பட்ட அந்த 6 பிரிவில் ரொம்ப அழகாக சுவாமி எப்பயுமே ரொம்ப ஞானஸ்தர். அதில் அதுவும் ஒரு வரியில் பாருங்கள், 2-3 இடத்துல சொல்லிட்டு இங்கே வரார். பறவைமனை மீதிலென்று
பறவை மனை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா. இங்கே நிறைய அந்த வரலாறுலாம் சொல்லி ஓஞ்சிருப்பாங்க. திருவொற்றியூர் புராணத்துலேருந்து எல்லாம் பார்க்கல. சுந்தரர் பெருமானை பற்றி எவ்வளவோ இங்கே பேசி 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 வளர்ந்த இடம் இதெல்லாம். நால்வரை போற்றி போற்றி வளர்ந்த இடம் இது. அதனால் அதுக்குள்ள டீப்பாக போக வேண்டாம். பட் ஆனாலும் பாருங்கள், சுவாமி எல்லா வரலாறையும் இதில் பல வரலாறுகளையும் உள்ளடக்கி கொண்டு வரார். கடைசியாக போய் பழனிமலை மீதில் நின்ற பெருமானே, பழனிமலை வாழ வந்த பெருமாளே, நீ வரிசையை எடுத்துன்னு வந்து பாருங்களேன். அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப ஒப்பீடுகள் மிக அழகாக செய்திருப்பார். அடுத்ததாக சுருள் அழக பாரகுங்கை என தொடங்கக்கூடிய பாடல். மனிதனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் நட்பே. பட்டிமன்றம் வச்சால் சத்தியமாக சொல்லலாம். நல்ல நட்பை கொண்டவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள். நம்ம ஒன்று கவனிக்கணும், பிள்ளைங்களை காலேஜ் சேர்த்துட்டோன்னு நினச்சிடக்கூடாது. காலேஜில் நல்ல நட்போடு இருக்கா அப்படின்னு பார்க்குறவன் தான் நல்ல அப்பா அம்மா. அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சுவாமி அழகாக சொல்லுகிறார், நல்லினம் சேர்ந்தோர் உயர்வார் தீநட்பு கொண்டோர். அதான் அதனால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அதுவும் இப்படி சொல்கிறார், அறிவியலிகளோடு சேருங்கள், அறிஞர்களோடு சேருங்கள், இந்த பெரிய அடியார்களோடு சேருங்கள். அந்த கூட்டத்தோடு சேர்ந்தாலே நமக்கு சிறப்புன்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் இது. பாகேஸ்ரீ தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகின் துணையம்மா. அங்கே போனால் ஆனந்த பேரி போய்டும். ஆனந்த பேரி போல பாகேஸ்ரீக்கே வருவோம். தன தனன தான தந்த தன தனன தான தந்த தன தனன தான தந்த தன தான சுருளலக பார கொங்கை மகளிர் வசமாயி செய்து கத குறியால் விளங்கும் மரநூலே. சுருளலக பார கொங்கை மகளிர் வசமாயி செய்து சுரத கிரியையால் விளங்கும் மரநூலே. சுருதி எனவே நினைந்து அறிவிலிகளோடினங்கு தொழிலுடைய யானும் இங்கும் நடியார் போ. அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி அகில புவனாதி எங்கும் வெளிவுறமை ஞான இன்ப அமுதை ஒழியாதருந்த அருள்வாயே. அகில புவனாதி எங்கும் வெளிவுறமை ஞான இன்ப அமுதை ஒழியாதருந்த அருள்வாயே. பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனோடு நேர் பணிந்து பரிதகழையா முன் வந்த பரிவாலே. பரவிய விபீஷணன் புன்மா கூட்ட முடி சூட நின்று படைஞரோடு ராவணன் தன் உறவோடே எரி புகுதமாறிலண்டர் கூட்டி புகுதமாறு கொண்ட ரகுபதி ராமச்சந்திரன் மருகோனே. இளைய குரமாது பங்க பழனி மலை நாத கந்த இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே. இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே. அமுதை ஒழியாதருந்த அருள்வாயே பெருமாளே அருள்வாயே.
நல்லவர்களோடு சேர்ந்தால் விபீஷணனுக்கு கிடைச்ச மாதிரி மணிமுகடம் கிடைக்கும். அற்புதமான பாடல் அது. அதுவும் ஒரு வரியில் சொல்கிறார் பாருங்க, அருமறைகளை நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவை அறிவால் அறிந்து நிறைவாகி. வரி பாருங்க, அகில புவனாதி எங்கும் வெளி உரமை ஞான இன்ப அமுதை ஒழியாது அருந்த அருள்வாயே. இதுக்கு நல்ல வழிகாட்டல், நல்ல நட்பு வேணுமா? சிவன்கிட்ட போய் அமுதம் கேட்டிருந்தா கொடுத்துருப்பார், இந்தாங்கட எடுத்துன்னு போங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பார். அவங்க சிவனுக்கே தெரியாமல் போயிட்டு அங்கே போய் பாம்பு வாலையும் தலையும் பிடிச்சதுனால வந்த விளைவு என்ன? அதுதான் எப்பயுமே நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள் நம்மோடு வச்சிருக்கணுன்றதுக்கு அற்புதமான பாடல் அது. தொடரக்கூடியது பீலு என்ற ராகத்தில். இன்னைக்கு யாராவது ஒரு இடத்துல ஒரு வீட்டில் சந்தோஷப்படுவாங்க, மருமக மாசமாக இருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு சந்தோஷப்படுவா, மாப்பிள்ளை சந்தோஷப்படுவான், மாமியார் மாமனார் மொத்த குடும்பமும் சந்தோஷப்படும். துக்கப்படுற ஒரு ஆள் இருக்கு, யார் தெரியுமா? அது அவள் கருவில் இருக்கக்கூடிய அந்த கரு. ஐயோ இங்கே உருவாயிட்டமே, 10 மாதம் காற்று வெயில் வெளிச்சம் எதுவும் இல்லாமல் இப்படி ரொட்டேஷனில் மாறி அடித்து மேலே இருக்கு கீழே இருக்குது, ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை, 2ஆக இருந்தால் போட்டிக்கு உள்ளேயே முட்டிண்டு. எவ்வளவு பெரிய அந்த கருவில் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு இயலாமைன்றதை சுவாமி சொல்கிறார். மீண்டும் கருவில் வேண்டாம், நம்மளுக்கு மகிழ்ச்சி தான். அப்போ நான் ஒரு பிறவி எடுத்து கருவிலிருந்து தாயின் வயிற்றிலிருந்து வந்துட்டேன், கஷ்டப்பட்டேன், எல்லாம் ஆயிடுத்து, மீண்டும் என்னை கருவடையும் குழியில் தள்ள வேண்டாம்ன்றார் சுவாமி. மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த வேண்டாம் பொன்னம்பலவா, திருவடி சரணமென்றென்று நான் நம்பி வந்தேன். கோபாலகிருஷ்ண பாரதியார். எதுவும் ரொம்ப அற்புதமான பாட்டு கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடலாம். அந்த கரு என்கின்ற ஒன்றில் போய் நான் வீழாமல் இருக்க வேண்டும் சுவாமின்ற விண்ணப்பத்தை வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த உதிரத்தில் வளரக்கூடிய அந்த கருவானது எவ்வளவு கஷ்டப்படும், அவ்வளவு மலை ஜலம் என்று அவ்வளவையும் அது ஏற்றுக்கொண்டு அது அந்த வாழ்ந்து அது உள்ள ஒரு 10 மாதம் திணறி போய் வெளில வரும்போதும் அப்பாடான்னு இந்த உலகத்துக்கு வருகிறது. இந்த பிறவியானது எனக்கு வேண்டாம் என்று சுவாமி விண்ணப்பம் செய்யும் அற்புதமான பாடல். நம்மை ஆண்டருள்ள முருகப்பெருமான் பிரார்த்தனை செய்ய வேண்டிய பாடல் ஒன்று. வனிதை உடல் காய நின்று உதிரமதியிலே உருண்டு வயிறில் நெடு நாள் அலைந்து புவி மீதே. வனிதையுடல் காய நின்று உதிரமதியிலே உருண்டு வயிறில் நெடு நாள் அலைந்து புவி மீதே. மனித உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது 16 சென்று வடிவாகி. மனிதர் உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது 16 சென்று வடிவாகி. கனக மூலை மாதர் தங்கள் வலையில் மிகவே உழன்று கனிவுடனே அணைந்து பொருள் தேடி கனிவதுடனே அணைந்து பொருள் தேடி. கனபொருளெல்லாம் இழந்து கனபொருளெல்லாம் இழந்து கனபொருளெல்லாம் இழந்து மயலில் மிகவே அலைந்த கச்சடன் என்னை ஆள ஒன்றல் அருள் தாராய். கச்சடன் என்னை ஆள ஒன்றல் அருள் தாராய். புனம் மதனில் வாழுகின்ற வனிதை ரகுநாதர் தந்த புதல்வி இதழ் ஊரல் உண்ட புதல்வோனே. ஒரு மதனை நீரு கண்ட அறிய சிவனார் உகந்த புதிய மயில் ஏறு கந்த வடிவேலா. பனகமணி மாத்மதங்கி குமரி வெகு நீலி சண்டி பரம கல்யாணி தந்த பெருவாழ்வே. பனகமணி மாமதங்கி குமரி வெகு நீலி சண்டி பரம கலியாணி தந்த பெருவாழ்வே. பகைய சூரர் மாளவென்று அமரர் சிலை மீளவென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே. பகை அசுரர் மாளவென்று அமரர் சிறை மீளவென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே. பரமலை மீது
பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே, கச்சடன் எனை ஆள உன்றன் அருள் தாராய். பரம கலியாணி தந்த பெருவாழ்வே, புதிய மயில் ஏறு கந்த வடிவேல. பெருவாழ்வே பெருமாளே, அருள் தாராய் பெருமாளே. அது என்ன? புனமதனில் வாழ்கின்ற வனிதை ரகுநாதர் தந்த புதல் விகிதழ் ஊரல் உண்ட புதல்வோனே. புதுசா இருக்கே. நாராயணனுடைய திருக்கண்ணிலிருந்து அவதரித்தவர்கள் தான் இந்த சுந்தரவள்ளி, நம்முடைய வள்ளி தேவியானை என்று சொல்லக்கூடியவர்கள். அந்த வரலாற்றை இங்கே வந்து 2 வரியில் கொடுக்குறார் அழகா. ரொம்ப அற்புதமான பாடல் அது. பனகமணி மா மதங்கி குமரி வெகு நீலி சண்டி பரம கல்யாணி தந்த பெருவாழ்வே. சிவகாம சுந்தரிதன் பெருவாழ்வேன்னு சொல்லுவார். இங்கே எப்படி சொல்கிறாருன்னா, பரம கல்யாணிக்கே நீ தான் பெருவாழ்வுன்றார். ரொம்ப அற்புதமான வரிகள். பூர்வி கல்யாணி என்று சொல்லக்கூடிய ராகம் இது. பிறப்பு இறப்பு வேண்டாம் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த பாடல சுவாமி மிக அழகா சில விஷயங்களை சொல்லுகிறார். நாம் செய்த பாவ புண்ணியங்களின் பலனாக மீண்டும் பிறப்பு உண்டு. நான் தான் பிறப்பே வேண்டான்றேனே சுவாமி, திருப்பி திருப்பி என்னை பிறக்க வச்சுட்டே இருக்கே. நம்ம சொல்கிறோம், வறியவர்களுக்கு அன்னம் வழங்கிய ஒருவனை நிலபுலம் உள்ளவனுடைய மகனாக பிறக்க வைக்கிறாராம் சுவாமி. பிரம்மா எழுதியதை யார் மாற்ற முடியும்? வறியவர்களுக்கு அன்னதானம் செய்தவர்கள். அதனால் இருக்கிற தானத்திலேயே பெரிய தானம் அன்னதானம். நீங்கள் இவ்வளோ பணமாக கொண்டு வந்து கட்டுக்கட்டாக முன்னாடி வச்சாலும் போதும்னு சொல்லுவேனா? இங்கே எடுக்க அங்கே எடுப்போம். சாப்பாடு எவ்வளவு சாப்பிட முடியும்? போதுமென்று ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை வரும் என்றால் அது அன்னதானத்தில் மட்டும்தான். தானத்தில் உயர்ந்தது அன்னதானம். அதை மட்டும் என்னைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்ய பார்க்கணும். பொன்பொருள் வழங்கியவனை பெரும் தனவந்தனுக்கு மகனாக படைக்கிறார்களாம். பிரம்மா எழுதுகிற லிபி தலையெழுத்து. ஏழை மாணவர்களுக்கு புத்தகம், படிப்பதற்கு கல்வி உதவி, இவையெல்லாம் செய்பவர்கள் வந்து எப்படி பிறக்க வைக்கிறார்னா, நல்ல உயர்ந்த கல்விமானுக்கு மகனாக பிறக்க வைக்கிறார். எவ்வளவு செயல்களை சுவாமி அருணகிரிநாத சுவாமி சொல்றாருன்னா, வீடே இல்லாத ஒரு ஏழைக்கு வீடை கட்டித்தரீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் மாட மாளிகை கோபுரத்தோடு இருக்கக்கூடிய நிறைந்த செல்வந்தனாக உங்களை சுவாமி படைக்கிறாராம். பெருஞ்செல்வம் இருந்தும் யாருக்கும் கொடுக்காத லோபிய பரம ஏழையான அவனுக்கு மகனாக பிறக்க வைக்கிறாராம் சுவாமி. இதையெல்லாம் இவற்றிலிருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும். அவரவர் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அவர்களின் தலைகளில் பிரம்மா எழுதிவிடுகிறான் விதியை என்கிறார் சுவாமி. இந்த பாடலில் அதெல்லாம் சொல்லி, இப்படிப்பட்ட அந்த பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு வாழ்வியல் எனக்கு வேணும் சுவாமி. அதுக்கு என்ன பண்ண? திருப்புகழை பாடு, திருமுறைகளை பாடு, திவ்ய பிரபந்தங்களை பாடு. ரொம்ப அற்புதமான பாடல். இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து இணையடி வணங்க என்று பெறுவேனோ. இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து, ஜனன மரணம் துறந்து இந்த இணையடி வணங்க என்று பெறுவேனோ. பழனி மலை வந்து அமர்ந்த பெருமாளே, பரமபத நண்பர் அன்பின் மருகோனே,
செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர் முருகா முருகா இணையடி வணங்க என்று பெறுவேனோ. மறுமலரினம் துறந்து விட வினையரந்தி அந்தி மதியோடு பிறந்து முன்பை பதையாலே மறுமலரினம் துறந்து விடவினை அருந்த கந்தி மதியோடு பிறந்து முன்னை வதையாலே வகைதனை மறந்தெழுந்து மூளைதனை அருந்தி அந்த மதல என வந்து குன்றின் வடிவாகி இருமயல் கொடும் துவழ்ந்து பொதுவயர் ரகம் புகுந்து இரவு பகல் குண்டுடங்கி அசடாகும் இருமயல் குண்டு துவழ்ந்து பொதுவயல் ரகம் புகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி அசடாகும் இருவினை புதிந்த எந்த ஜனன மரணம் துறந்து இணையடி வணங்க என்று பெறுவேனோ. இணையடி வணங்க என்று பெறுவேனோ. திருவொடு பெயர்ந்திருண்ட வனமிசை நடந்திலங்கை திகழெறியிடும் குரங்கை நெகிழாத திடமுல முகுந்தர் கஞ்சன் வரவிடும் எல் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர் பறிவொடு மகிழ்ந்திரஞ்சி மறுதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பர் அன்பின் மருகோனே பதுமமிசை வண்டலம்பும் சுனை பல விளங்கு துங்க பழனிமலை வந்தமர்ந்த பெருமாளே ஜனன மரணம் துறந்து இணையடி வணங்க என்று பெறுவேனோ. பெருமாளே பெருமாளே பெருமாளே. நளகூபரன் மணிகிரீவன் என்ற குபேரனுடைய மகன்கள் இருவர். இவர்கள் உடலில் ஆடையின்றி நீரில் குளித்துவிட்டு நாரதர் வருகின்ற பொழுது நாரதரை போய் கேலி செல்கிறார்கள். ஆடையின்றி இருப்பவன் மரத்திற்கு சமமானவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நாரதரை ரொம்ப அவமானமாக ரொம்ப எப்போ நீ ஆடை இல்லாமல் என் முன்பு நின்னீங்களோ இத்தோடு நீங்கள் மரமாக போவீங்கன்னு சாபமாக கொடுத்துட்டார். உடனே குபேரன் கதறுகிறான். அவங்க சொல்கிற உடனே சுவாமி மனமிறங்கி சரி பரவாயில்ல, கிருஷ்ணாவதாரத்தில் நீ அப்படியே போ, கிருஷ்ணர் பிறக்கிற இடத்துல நீங்கள் மரமாக முளைத்து வருவீர்கள். கிருஷ்ண பரமாத்மா தன் பாதங்களால் உங்களை எட்டி உதையும் பொழுது இரு ஊராக நீங்கள் பிளந்து அதுதான் உரலில் கட்டி அந்த சம்பவம் முன்னாடியே பார்த்தோம். அந்த வரலாற்றை ரொம்ப அழகாக ரொம்ப சின்னதாக சிம்பிளாக சொல்கிறார். பறிவோடு மகிழ்ந்திரைஞ்சு மருதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பர் அன்பின் மருகோனே. ரெண்டே வரியில் சுவாமி என்ன அழகாக அந்த வரிகளை உணர்த்துறார் பாருங்க. பதுமமிசை வண்டலம்பு சுனை பல விளங்கும் துங்க பழனிமலை வந்தமர்ந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே. அற்புதமான பாடல். தொடர்ந்து வரக்கூடியது ஸ்ரீரஞ்சனி என்று சொல்லக்கூடிய ராகத்தில் ததரின சுவாமி நாமத்தை திருநாமத்தை எப்பொழுதும் முருகா 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 என்று உருகி சொல்ல வேண்டுமாம், உருகி அழுது சொல்ல வேண்டும்ன்றார் சுவாமி. அப்படி எவன் ஒருவன் அந்த முருகப்பெருமானின் திருவடியை பிடித்து கொண்டு கதறுகிறானோ அவனுக்கு எக்குறையும் வாராதென்றார். அங்கு கூட கதறின்ற நம்ம சோகத்தை எனக்கு அது இல்லையே இது இல்லையே சொல்ல வேண்டாமா, முருகனுடைய புகழை சொல்ல வேண்டும் என்கிறார் எம்பெருமான். ரொம்ப அற்புதமான வரிகள் இது, அற்புதமான பாடல். ததறின ததறின ரூபக தாளத்தில்
விரை மருவு மலரணிந்த கரிய புரி குடல் சரிந்து விழவதனமதி விளங்க அதிமோக. விரை மருவு மலரணிந்த கரிய புரி குடல் சரிந்து விழவதனமதி விளங்க அதிமோக. விழிபுரல முலை கொழுங்க மொழி குடர அணை புகுந்து விரகமயல் பொறியும் இன்ப மடவார்பால் இரவு பகல் அணுகி நெஞ்சம் அறிவழிய உருகுமந்த இருளகல உனது தண்டை அணிபாதம் எனது தலைமிசை அணிந்து அழுதழுதருள் விரும்பி இனிய புகழ் தனை விளம்ப அருள் தாராய். எனது தலைமிசை அணிந்து அழுதழுது அருள் விரும்பி இனிய புகழ் தனை விளம்ப அருள் தாராய். அறிவில் விழிதுயில் முகுந்தன் அலர்கமல மலர் மடந்து அழகினோடு தழுவு கொண்டல் மருகோனே. அடல சுரர் உடல் விளந்து நினவதனில் முழுகியண்ட அமர் சிலை விடு பிரஜண்ட வடிவேல. பரவி வருவிடமருந்து மிடருடை கடவுள் கங்கை பட ஜடையில் விடையரம்ப உளமேவூ பரமரருளிய கடம்ப முருககர முகவகந்த பழனிமலை தனிலமர்ந்த பெருமாளே. பழனிமலை தனிலமர்ந்த பெருமாளே எனது தலைமிசை அணிந்து அழுதடு அருள் விரும்பி எனது தலைமிசை அணிந்து அழுது அழுது அருள் விரும்பி இனிய புகழ் தனி விளம்ப அருள்வாயே பெருமாளே. அருள் தாராய் வடிவேலா பெருமாளே. அருள் தாராய் பெருமாளே. அருள் தாராய் பெருமாளே. அது நம்மளை பாட விட்டாதனை போட்டு வர இழுத்தா நான் என்ன பண்ண முடியும்? அதாவது இப்படி அவர் உள்ளே பூந்துடுறாரு, அருணகிரி அவருக்குள்ளே பூந்துடுறாரா, அது என்ன ஆகிடுது, அது கொஞ்சம் சிறப்பாகுது நம்மளுக்கு. நீங்கள் யோசிக்கிறது இப்போ எனக்கு புரியுது, சிக்கலால் சிறப்பாகுது, அதான் அழகு. அடுத்ததாக நாரின சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள். அற்புதமான பாடல், பழன அந்த ராகத்தில் அமைஞ்சது. பதிகம்லாம் போனோன்னா போயிடுவோம் நம்ம எங்கேயாவது, அதனால் இப்படி இறங்குன்னு இறங்கி வந்துடணும். சரே மபதச ஆரின கண்ட ஜாதி அடுத்தாலம் கண்ட நடையில். ஆமாம், அதனால் நல்ல அற்புதமான தன தன தான தன தான தன 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 தான தன தான தன 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 தான தன தன நான தான தன 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 தானா இரவியன வடவையன ஆளால விடமதன் உறவு கொடு ககனமிசை மீதேகி மதியும்பர் இரதிபதி கனைகள் ஒரு நாளாக விருது குயில் அது கூவ எழு கடலில் முரசின் இசை ஓசை விடையின் மணி இசை குறுகி இரு செவியின் ஆராசம் உருவத இகழ் புரிய மதன குரு போராத கனையர் கொடு வசை பேச அரகரண வனித
இதைப்படு பாடோத கரிதறிது அமுதமயில் அது கருதி ஆரோடும் இகழ் புரி வெள்ளவச முருகவசமு ஆரோமல் தரவும் மிக மெளிவானால் அகுதி இவள் தலையில் விதியானாலும் இலக கரிதடிமை கொள உனது பர் ஆராத ஒரு தனிமை அவலையணை தரையினில் போகார பரிசின் மிசை வருவாயே நிறை பரவி வரவரையில் ஓர் செய்த மருதினோடு ஒரு சகட உதையாது செய்தாமாய மடை சொறி நிலை குலைய மலை குடைய தாவேகொள் கரகமலன் மருகோனே நிறமளிய திரிநயனி வாழ்வீச வருகுமர் கௌரி பகிரவி அரவ பூணாரி திரிபுவன் நிபுடமலை அரசன் அருள் வாழ்வான புரணவும் அருள்பால பரவகிரிய சுரதிரள் மாசேனை தவிடு பொடிப்பட அமர் துயரகள வேளேவி அமர் புருத அது மகரதள முரு நாள் வேதகரணிக மகிழ் வீரா பழித மிருக மத களப சேராறு வளரமுள் பணிதை குற மகள் மகிழும் நீல விதுர மதுர பணுவல் தரு பழனிவர் கோலாகல அமர பெருமாளே பெருமாளே கோலாகலா பழனி பெருமாளே பழனி பெருமாளே. இன்னும் வரிகள் பாருங்க சுவாமி. நெருமலிய திருநயனி வாழ்வீச வருகுமரி கௌரி பைரவி அரவ பூணாரி திரிபுவனி நிபுட்ட மலை அரசன் அருள் வாழ்வான புரண உமை அருள்பாலா பழித மிருகமத களப சேரு ஆற வளருமுலை வனிதை குரமகள் மகிழும் லீலா வித்துர மதுர பணுவல் தரு பழனிவரி கோலாகல. அப்படியே கொண்டாடுறார் முருகனை. டெய்லி பிரம்மோத்சவம் பண்றார் சுவாமி. அருணகிரிநாதர் முருகப்பெருமான நித்தியோத்சவதாரியாக கொண்டாடுறார். பணுவல் தரு பழனிவரு கோலாகலா அமரர் பெருமாளே என்று ரொம்ப அற்புதமான வரிகள். அதைத் தொடர்ந்து அது திருமண தடை நீக்கத்துக்காக உள்ள பாடல். அந்த பாடல் தலைவி தன்னுடைய மகளுக்காக வருந்தி சொல்லக்கூடிய, அதாவது இப்படி தான் நேற்று சொன்னோம் இல்லையா, பரம்பொருள் தேவி வள்ளியை ஆட்கொள்ளக்கூடியது போன்று இது பரம்பொருளான முருகப்பெருமான் என் மகள் திருமணத்திற்காக அந்த மாலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாள் முருகப்பெருமானே, அவளுக்கு அந்த மாலையை தர வேண்டும் என்ற விண்ணப்பத்திற்கான பாடல் அது.